கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த 40வது நாள் கிருபையின் கூட்ட செய்தி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 24 அதிகாரம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பாருங்கள், இயேசு தனித்திருக்கையிலே சீஷர்கள் போய், அவர் தான் வந்திருக்கிறாரு, வந்தவரை திரும்ப எப்போ வருவீங்கன்னு கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சத்துல வந்தவர் மரித்து உயிர்த்தெழுந்து பூமியை நியாயந்தீர்க்க வருவார் என்ற ஒரு பொருள் அதில் அடங்கி இருக்கிறது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். வஞ்சிக்கிற ஆவிகள் அதிகபட்ச 90% கிறிஸ்துவ மார்க்கத்திலே போலி கிறிஸ்தவர்கள், போலி ஊழியர்கள் வந்து சத்தியத்தை அறிந்தவர்களை வஞ்சிப்பார்கள். அவருடைய நாமத்தை உயர்த்தாதபடி தடை செய்வார்கள். ஒருவர் என்ற விசுவாசத்திலிருந்து கீழே தள்ளுவார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எத்தனையோ உலகம் முழுவதும் எச்சரிக்கைகள், ஏராளமான எச்சரிக்கைகள் இருக்கிறது. இதுல இது ஒரு பயங்கரமான எச்சரிக்கை. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அவருடைய நாமத்தை தரித்துக் கொண்டு கிறிஸ்து என்று சொல்லி வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியையும் கேள்விப்படுவீர்கள். இன்றைக்கு 1900 கடந்த வருஷங்களிலே பார்க்கும்போது எத்தனையோ ஆண்டுகளை கழிந்து வந்து இந்த வார்த்தை இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எல்லா யுத்தத்தை விட சபையிலே யுத்தங்கள், குடும்பத்திலே யுத்தங்கள், நாடுக்கு நாடு யுத்தங்கள் நடக்கிறது நாம் பார்க்கிறோம். இது ஒரு புதிய தீர்க்கதரிசனம் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தரே அன்றைக்கே சொல்லிவிட்டார். எச்சரிக்கையாயிருங்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவையெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. ஆகியனால் கீழே சொல்றாரு, இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். 2024, 2025 இனி வரும் காலங்கள், இனி வரும் ஆண்டுகள், இனி வரும் மாதங்கள் வேதனைக்கு ஆரம்பமான காலம், சோதனைக்கு ஆரம்பமான காலம், நிம்மதி இழக்கிற காலம். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு தந்திருக்கிறபடினால் அந்த ரட்சிப்பின் பலத்திலே நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களால் பயக்கப்படுவீர்கள். இது ரொம்ப முக்கியமான காரியம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவின் நாமத்துக்கு உயர்த்தி பிடித்தால் இந்த உலகம் பகைக்கிறது. பெயர் கிறிஸ்தவர்கள் பகைக்கிறார்கள். இந்த வசனம் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டது. அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கடைபிடிக்கிற பரிசுத்தவான்களுக்காக, ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது. என் நாமத்தினாலே நீங்கள் சகல ஜனங்களால பகைக்கப்படுவீர்கள். இப்ப அந்த பகைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அநேகர் இடர் அடைந்து, பாருங்க, கடைசி காலத்துல வேதத்தை போட்டு பயங்கரமா தனக்கு தானே ஞானிகள் மாறி போட்டு குழப்பி செய்து ஜனங்கள் எல்லாரும் இடறிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுசாமி சொல்றார், என்னிடத்தில் இடர்கள் அடையாதவன் பாக்கியவான்ங்கிறார். அவரிடத்தில் இடர்கள் அடையக்கூடாது. இடல் என்ன அர்த்தம்? அவர் புரியாம இருக்கக்கூடாது.
அவர் அறியாம இருக்கக்கூடாது. அவர் அறிகிற அறிவில் இடறி விடக்கூடாது. கீழே சொல்றாரு, ஒருவர் ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் ஒருவர் பகைப்பார்கள். படைத்த ஆண்டவரே காட்டி கொடுத்துட்டான் அந்த உலகத்துல. அவர் கும்பிடுற உங்களை என்னை காட்டி கொடுக்க என்ன எவ்வளவு நேரம் ஆகும்? அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள். கள்ள தீர்க்கதரிசிகள் என்றால் என்ன? இந்த நல்ல தீர்க்கதரிசி நிறைந்த அந்த பரிசுத்த வேதாகமத்தை கள்ளத்தனமாய் மாற்றி விடுவார்கள். அவங்க சுய அறிவுக்கு ஏற்ற வண்ணமாய், அவங்க சுய வசதிக்கு ஏற்ற வண்ணமாய், கட்டுக்கதைகள் மூலமாய் இந்த வேதாகமத்தை மாற்றி விடுவார்கள். அக்கிரம மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இந்த வசனம் தெளிவா நிறைவேறிக்கிட்டு இருக்குது. அக்கிரம அதிகமாகிறதுனால் உறவுகளுக்குள்ள, மனிதர்களுக்குள்ள அன்பே கிடையாது. தணிந்து போகிற அன்பு, பிரிந்து போகிற அன்பு, நிலைத்திருக்கிற அன்பு கிடையாது. ஆகினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 24வது வசனத்தை சொல்றாரு. 24 மத்தேயு, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பதற்காக பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்வார்கள். இதை நல்லா கவனிச்சுக்கணும். அப்போஸ்தலருடைய உபதேசத்துல, சத்தியத்துல இயேசு கிறிஸ்து நாம் ஞானசாரம் கொடுத்து ஒருவருங்கிற விசுவாசத்தில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிப்பதற்காக சில பெயர் கிறிஸ்து சபைகளிலே பயங்கரமான அற்புத அடையாளங்கள் நடந்து நாங்க தான் ஒரிஜினல் கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நாட்களிலே நாம் வஞ்சிக்கப்படாதபடி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும், தெளிவாய் இருக்க வேண்டும், கர்த்தருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். ஆகினாலே இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். எல்லா காரியங்களும் கர்த்தர் நமக்கு முன்னதாகவே அறிவித்து விட்டார். 21வது வசனம் சொல்றாரு, மத்திய 24:21, ஏனெனில் உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்போது உண்டாயிருக்கும். எவ்வளவு பயங்கரமா சொல்றாரு பாருங்க. இதுவரை உலகத்துல அந்த மாதிரி உபத்திரம் வந்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கொடூரமான பயங்கர உபத்திர காலம் ஒன்று வரும்பாரு என்று சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று சொல்லி வேதம் எப்ப ஐயோன்னு சொல்லுதோ அங்கெல்லாம் பெரிய பெரிய ஆபத்துக்குதுன்னு அர்த்தம். இயேசுவின் நாமத்தினால அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பூமியில சமுத்திர குடியிருப்புகளுக்கு ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு இறங்கி இருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஐயோ, வேதத்துல எங்கெல்லாம் ஐயோ சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் ஆபத்தான காலம், அழிவு வருகிற காலம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த நியாய தீர்ப்பை, இந்த உலக முடிவுக்கு முன்னாக ஒரு அடையாளமாக தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த உலக முடிவு வருவதற்கு முன்னதாய் இந்த மகா உபத்திர காலங்களிலே, யுத்தங்கள் நடக்கிற காலங்களிலே தேவனாகிய கர்த்தரை நாம் நம்பி வாழ்வோம். அவர் நம்மை இந்த உலகத்தை வஞ்சிக்க கூடாதபடி அந்த பத்திரமாய் பாதுகாத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே அவருடைய கிருபை நிமித்தமாய் நம்மை ஆதரித்து ரட்சித்து ஆசீர்வதித்து இந்த கடைசி நாட்களிலே அவருடைய ராஜ்யத்தை நம்மை சேர்த்து கொள்வார். ஆகினாலே முடிவு அறிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுறது பெரிய விஷயம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டு வேதம் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, ஆடுறது, குதிக்கிறது எல்லாமே சரி, ஓகே. ஆனால் வேதம் சொல்லுகிறது முடிவுல ரட்சிப்பு உறுதியா இருக்கும். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மகா உபத்திரவ காலம் வரும்போது விசுவாசத்துக்கு விலகி ஓடிக்குவார். ஆனால் வேதம் சொல்லுகிறது முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு மனுஷன், ஒரு விசுவாசத்தில் ஊழியக்காரன் முடிவு பரிந்த நிலைத்திருந்தாதான் அதுக்கு பேர் ரட்சிப்பு. கொஞ்ச நாள் ரட்சிக்கப்பட்டு டிவியை பார்த்துட்டு, செய்திகளை பார்த்துட்டு, பாடலை பார்த்துட்டு மேலோட்டமாக நடந்து வச்சுட்டு நாள் பேசுவதில் இருக்குது, மறுபடியும் நிலையெல்லாம் போயிடுவாங்க. அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு முடிவு பரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நாம்
இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்படும் இந்த வல்லமையான கிருபையை கொண்டு நாங்கள் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில். 2024 வருஷம் வரை மகா கொடிய காலங்களும் மகா கொடிய உபத்திரவங்களை நாங்கள் சந்தித்து வந்தாலும் கூட என் தேவனாய் கர்த்தர் நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எங்களை பராமரித்து பாதுகாத்து வந்தீரப்பா. அதற்காக இயேசுவின் நாமத்தில் அதனுடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். இந்த வருகையின் அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கடைசி காலத்தில் நாங்கள் சக்தியை அறிந்து அன்றே உடைய வானத்தின் பூமியிலும் மேலான கிருபையை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்களை மனவாட்டியாய் மாற்றி எங்கள் சபையாரை எங்களை தேசத்தினுடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் சபையை மனவாட்டியாய் மாற்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்யும் இந்த நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. விசேஷமாய் 2020 புதிய ஆண்டிலே நீர் வல்லமையோடு வாக்குத்தத்தங்களோடு இந்த பிரசன்னம் உலகத்தில் பூமியில இறங்கட்டும் ஆண்டவர். புதிய ஆண்டை ஆசீர்வாதமாக்கி கொடுத்து சாட்சியாகி பெரிய காரியத்தை ஆசீர்வதி 40 நாள் அளவும் கிருபைகளை கைவிடவில்லை. தொடர்ந்து கர்த்தாவே எத்தனையோ 1000 ஆண்டுகள் வரை கிருபையை கைவிடாமல் வந்து கொண்டிருக்கிறது. இனி வருகிற நாட்கள் கூட 1000 தலைமுறைக்கு கிருபை ஆண்டவரே எங்களை விட்டு விலகாது இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதி 40 நாள் அளவு இந்த கிருபையின் செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும். உடைய நாமத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு சாட்சியங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்து இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.